மெட்ரோ ட்ரெயின் வரதுனால எங்கள் வீட்டை கொஞ்சம் ஒரு பகுதியை வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் முந்தியே நடந்துருச்சு. எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு ஒரு எப்போனா ஒரு நாள் மெட்ரோனால இடிப்பாங்க. அதனால நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம். ஆனால் இந்த இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அந்த ரூமில் பாதி தான் போகும். அதோடு சேர்ந்து கடையும் இருக்குது. அந்த கடை வியாபாரம் தான் எங்களுக்கு எல்லாமே. அதில் பாதி தான் போகும்னு நினச்சோம். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல. கடை ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த ரூம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இருக்கிறதே ஒரு ரூம், ஒரு கிச்சன், அவ்வளோதான். இடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் வி அக்செப்டட். சரி, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இந்த வீட்டுக்கு பட்டா எதுவும் கிடையாது, நம்ம எதுவும் கேட்க முடியாது. அதனால் சரி, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சரி, இடிக்கட்டும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அதுலேருந்து நாங்கள் மீண்டு வந்துட்டோம். இப்போ இருக்கிற ரூமில் ஃபுல்லாகவே ஒரு பெரிய பள்ளம் போட்டிருக்கும் போது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை பார்க்கும்போது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த வீட்டை பார்த்து கட்டணும். எங்கள் அப்பா அங்கே இருக்கிற கடையை வச்சு தான் வியாபாரம் பண்ணி தான் ஒவ்வொரு ரூமும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினது, அநேக கஷ்டங்களுக்கு மத்தியில் கட்டினது. அது ரொம்ப வலியாக இருந்துச்சு. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பார்ப்பீங்க எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு நைட்டுமே தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டோம். அதுலேருந்து மீண்டும் வந்தாச்சு. மீண்டும் வந்து சரி, ஓகே, நம்ம லைஃப் இப்படி தான், ஓகே, நம்ம வந்து பார்த்துக்கலாம், வேறு வழி இல்லை. ஏன்னா இதுக்கு பட்டா இருந்திருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். எதுவுமே இல்லை. சரி, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம். அதை ஏற்றுக்க முடியல தான். சரி, ஆனால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணோம். ஆனால் இடித்தது போக சின்ன பகுதியை விட்டு வச்சுருந்தாங்க. சின்ன பகுதினா ஒரு பெரிய டைல்ஸ் அளவு தான் ஒரு சின்ன கேப். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அங்கே என்ன கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் ஒரு சின்ன கடை வைக்கலாம். அதே மாதிரி நாங்கள் தடுப்பு எதுவுமே போடலைன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ். முந்தியே ஒரு முறை ஒரு திருடன் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே வரைக்கும் திருடன் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. வீடு மெயினில் இருக்கிறதுனால தடுப்பு இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத இடம் அது. அதனால நாங்கள் இடித்த இடத்துல ஒரு கேட்டு, அப்புறம் தடுப்பு, அந்த இடத்துல எல்லாமே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இதை பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வெல் செட்டில்டு. அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இல்லை, எந்த குறைவும் இல்லை. ஆனால் இந்த சின்ன இடத்துல வந்துட்டு நீ பண்ணக்கூடாது, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. நான் டென்ட்டு போடுவேன், அது பண்ணுவேன்னு சொல்லி நிறைய அடியாட்களை கூப்பிட்டு வந்து நிறைய காரியங்கள் பண்ணாங்க. ஆனால் அவங்க நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணும் போது கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஆனால் மறுபடியும் அவங்க வந்தாங்க. எங்கள் அப்பா அந்த செவுரில் எழுப்ப ஆரம்பித்ததை பார்த்துட்டு அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே எங்களை நீங்கள் பண்ணக்கூடாது, நாங்களே வந்து கேட்போம் அப்படின்னு பிளாக் பண்ணுறாங்க. அவங்க யார்கிட்ட போய் அழுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து திருப்பியும் போய் பேசி பார்த்தோம். எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது, பாருங்கள், நாங்கள் ப்ரொசீட் பண்ண விடுங்கன்னு திருப்பி நாங்கள் ஸ்டேஷனில் போய் பேசி பார்த்தோம். அவங்க எதையுமே பார்க்க விரும்பலை. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் தான் சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதையுமே பிரித்து கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் திகச்சிட்ருக்கோம். எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இதில் நாங்கள் மீண்டும் சீக்கிரம் வரணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.